Taste the Daily. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. சென்னையில் எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை, அண்ணா சாலை, அரும்பாக்கம், கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், கிண்டி, வடபழனி, கோடம்பாக்கம், சேப்பக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய லேசான மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, சோழவரம், செங்குன்றம், மீஞ்சூர், பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே குடிநீர் முறையாக வராததை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். விளாங்குடி ஊராட்சியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிக்கப்படாமல் சுகாதாரமற்ற முறையில் வரும் குடிநீரை அப்பகுதியினர் பயன்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1.5 ஆண்டு காலமா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைஞ்சு பூச்சி புழு அடைஞ்சு அதுல இருந்தா தண்ணி எங்களுக்கு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க பஞ்சாயத்துல போய் கோரிக்கை வச்சு மனு கொடுத்தோம். அதுக்கான நடவடிக்கை பஞ்சாயத்து கிளர்க்கு செங்குட்டுவாங்கிறவரு தீர்மானம் போடவே இல்லை. கள்ளக்குறிச்சி அருகே நியாய விலை கடையில் கூடுதலாக பொருட்கள் வாங்க விற்பனையாளர் வற்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழைய சிறுவங்கூர் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடையில் அரசால் வழங்கப்படும் அரிசி, பருப்பு, எண்ணெயுடன் கூடுதலாக உப்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்க வேண்டும் என கடை விற்பனையாளர் கட்டாயப்படுத்துவதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் கடை விற்பனையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கதான் இது நியாய விலை கடை. நீங்க கட்டாயப்படுத்தி எங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது. அப்புறம் இப்ப 35 ரூபாய் பொருள் எல்லாருக்குமே என்ன அர்த்தம்? ஒரு அட்டை மேல இவ்வளவு கணக்குன்னு எந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்லயும் கொடுக்கலங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சிதிலமடைந்துள்ள பேருந்து நிறுத்தத்தை சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பி. ஜெகவீரபுரம் பேருந்து நிறுத்தம் முற்றிலும் பாதுகாப்பற்ற நிலையில் சிதிலமடைந்துள்ளது. பி. ஜெகவீரபுரம் மட்டுமின்றி அதனை சுற்றிய 4 கிராமங்களை சேர்ந்த மக்களும் பேருந்திற்காக மரத்தடியில் காத்திருக்கும் நிலை உள்ளது. உள்ளாட்சியில் நல்லாட்சி, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என விதவிதமான விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு மக்களின் தேவையை உணர்ந்து இதுபோன்ற சிதிலமடைந்த கட்டிடங்களுக்கு பதில் மாற்று கட்டிடம் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுவாக கோடை நேரங்களில் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் மரங்கள் இருக்குது, ஒதுங்கிக்கிறாங்க. ஆனால் பருவகாலம் மழை டயத்தில் எங்கேயுமே ஒதுங்க முடியாத ஒரு சூழ்நிலை. பஸ்ஸை விட்டு இறங்கி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் பொதுமக்களும் மாணவ மாணவிகள் நடந்து போகிறாங்க. அதனால் இந்த பஸ் ஸ்டாப் ஒரு கண்டிப்பான முறையில் தேவையான ஒரு அவசியமான ஒரு கட்டடமாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இளம்பெண் மாயமான நிலையில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கருவேப்பம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த செல்வம் மங்கை தம்பதியின் மகள் தீபா. இவர் திங்களன்று இரவு உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வருவதாக கூறிய நிலையில் வெகு நேரமாகி வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அவரது பெற்றோர் உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். எனினும் புகார் தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போலீசாரின் அலட்சிய போக்கை கண்டித்து காவல் நிலையம் எதிரே அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் பரவை அருகே சாதி சான்றிதழ் கேட்டு 6வது நாளாக 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரவை பேரூராட்சிக்கு உட்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் வசிக்கும் காட்டுநாயக்கன் சமுதாய மக்களுக்கு ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் சாதி சான்றிதழ் வழங்க மறுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை அருகில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் புத்தூர் ரவுண்டானாவில் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வருகைக்காக வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். புத்தூர் ரவுண்டானாவில் கண்ணை பறிக்கும் மின்னொளி லைட்டுகளுடன் ஆளுயர கொடிகளையும் கட்டி விளம்பர பதாகைகளை வைத்திருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் என எவரும் கண்டுகொள்ளாமல் கைகட்டி வாய்மூடி வேடிக்கை பார்ப்பதால் உயிரிழப்புகளுடன் கூடிய விபத்து ஏற்படுமோ என்ற அச்சம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. கரூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு பணிச்சுமை அதிகம் இருப்பதாக கூறி தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கரூரில் தூய்மை பணியாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பணிக்கு வருபவர்களுக்கு 2 மடங்கு சம்பளம் வழங்க வேண்டும், ஊதிய உயர்வு, 12 மணி நேரத்திற்கு மேலாக வேலை வாங்குவதை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் சிறுவாடி ஊராட்சியில் வசிக்கும் ஆதியன் சமூகத்தினருக்கு பட்டா வழங்கக் கோரி திண்டிவனம் அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் மரக்காணம் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். அப்போது நரிக்குறவர்களுக்கு பட்டா வழங்கியது குறித்து கேட்ட கேள்விகளுக்கு வட்டாட்சியர் பழனி முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் மாவட்ட ஆட்சியரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது நரிக்குறவர்களுக்கு 1.5 சென்ட் பட்டா வழங்கியுள்ளதாக கூறியபோது அது போதாது 2.5 சென்ட் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.